சீரக சம்பா ரைஸ்ல நல்ல உதிரியா வெஜ் பிரியாணி பண்ணிடலாமா? ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயாவை நான் 5 நிமிஷம் சுடு தண்ணியில ஊற வச்சுக்கிறேன். அதுக்குள்ள இங்க ஒரு குக்கர்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கீ, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ்டா கட் பண்ணி 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, அதே போல பழுத்த 1 தக்காளி எல்லாம் போட்டு நல்ல மைய இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நமக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ இன்னைக்கு நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மசாலா கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா சிக்கன் பவுடர் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமா கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா ஒரு 90% வெந்துரும். இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் ஆல்ரெடி ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சிருந்தேன். இத நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு காரம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு கடைசியா சோயாவை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம் அதையும் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு மீடியமான ஹீட்ல போட்டு எடுங்க. ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி என்னோட ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க.